மீனா, என்ன நீ என்னோட வயலண்டா இருக்கிற? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடிதடின்னு போனா சேதாரம் நமக்கு தான் அதிகமாகும். அந்த பொண்ணு இவங்க வாழ்க்கையை கேட்டு பாக்குறா. இப்ப ஸ்ருதி கோவமா போறாங்க. இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுல்ல. அவங்க சும்மா சொல்றாங்களா இல்ல ஸ்ருதி மேல இருக்க கோவத்துல பண்றாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னவா வேணா இருக்கட்டும் ரவி, இது தப்புதான். ஸ்ருதி இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்க. இனிமேலாம் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க கோவம் போகுமான்னு தெரியல. எனக்கும் அதான் நீ பயமா இருக்கு. இந்த பிரச்சனை சரியாகணும்னா அந்த நீத்துவே வந்து ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஐயோ, ஏற்கனவே வீட்டுல அவன் டைவர்ஸ் கேஸ் அதுன்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இந்த ஓனரமா கலவரம் பண்ணிட்டு விட்டு போயிட்டான். சரி ஏங்க, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணணும். ரவி, நீங்க போய் ஸ்ருதியை சமாதானப்படுத்த பாருங்க. நீத்து சாரி கேட்கணுமே. அத நாங்க பாத்துக்கிறோம். அவ போன் நம்பர் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்க பேசிக்கிறோம். இல்ல நீ அந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டேய், அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கணும் எங்களுக்கு தெரியும். நான் பாத்துக்கலாம், நீ நம்பர் மட்டும் அனுப்பு. நீங்க போய் ஸ்ருதியை பாருங்க ரவி, நாங்க நீத்து கிட்ட பேசுறோம். சரி என்னமா நீங்க திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? சொல்றேன். வாங்க ஆண்டி. நல்லா இருக்கியா கண்ணு? ஏதோ இருக்கு ஆண்டி. கவலைப்படாதப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சிந்தாமணிதான் என்ன இங்க வர சொன்னாங்க. என்ன ஆண்டி, ஏதாவது பொருள் வாங்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இரு, அவரும் வந்துட்டோம். வாங்க சார். என்ன சார் இங்க டியூ கிட்ட இன்னும் டைம் இருக்கு. யாரையாவது தூக்குறேன்னு எங்க அம்மாவை தூக்கிடாதீங்க சார். என்னது மாஸ்டர், பயப்படாதீங்க, தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. மனோஜ் வா, கொஞ்சம் தனியா பேசு. அப்புறம் மனோஜ், பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்ல சார். மாஸ்டர், நான் சொல்லிருக்கேன்ல, இவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பினான்சியர் தான். அன்னைக்கே இவர் வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாரு. சிந்தாமணி உங்க வீட்டு சூழ்நிலை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பிசினஸ் டீல்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. அதனால மனோஜோட கடன் அடைக்க நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு இருக்கேன். அப்படியே சார். அப்போ இனிமே மாசம் மாசம் 1 lakh கட்ட வேண்டாமா? தேவையில்ல, இன்னும் டைம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். மாஸ்டர், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கடன் அடைக்கிறதுக்காக 14 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு இவர் சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் அதை வேண்டாம்னு சொல்லிட்டாராமே. ஆமா சிந்தாமணி, பேங்க்ல இருக்க பத்திரத்தை திருப்பறதுக்கு இவர் செக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா என் வீட்டுக்காரர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அம்மா இங்க வாங்க. ஆமாமா, சீக்கிரமே பணத்தை கட்டி பத்திரத்தை எடுத்தா நல்லது. மாஸ்டர், அதுக்கு தான் நான் பினான்சியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க இப்ப அதை கொடுங்க. இது 14 லட்சத்துக்கான செக். என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. இப்ப நம்ம சார் கிட்ட வட்டி கூட கிடையாது. இந்த பணத்தையும் சேர்த்து அசல் மட்டும் கட்டினா போதும். என்ன சார்? கண்டிப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அதான் ஆண்டி சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க. மாஸ்டர், முதல்ல இந்த பணத்தை கட்டி பேங்க்ல இருக்கிற வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துருங்க. அதை எடுத்ததும் அதை நம்ம பினான்சியர் கிட்ட அடமானமா வச்சிருங்க. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்திரம் இவர்கிட்ட பத்திரமா இருக்கும். நீங்க பொறுமையா பணத்தை கட்டி அதை வாங்கிக்கலாம். இல்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்கு சிந்தாமணி. சிக்கலா? என்ன சிக்கல் மாஸ்டர்? அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு மனோஜோட அப்பாவும் கையெழுத்து போடணும். நீங்க அவர்கிட்ட கேளுங்க மாஸ்டர். நீங்க வேற, நான் செக் வாங்கினேன்னு தெரிஞ்சாலே என்ன திட்டுவாரு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அப்பா சைன் தானே, அதை நானே பெர்ஃபெக்ட்டா போட்டுருவேன். என்னடா சொல்ற? இல்லம்மா, அப்பா சைன் எனக்கு நல்லா போட வரும்னு சொன்னேன். அது ஈஸி தான். அப்புறம் என்ன மாஸ்டர்? அதான் உங்க பையனே அவர் சைன போடுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல போய் டாக்குமெண்ட் எடுங்க மாஸ்டர். அது வந்து அவரை ஏமாத்துற மாதிரி இல்லையா? நீங்க அடுத்தவங்க வீட்டு டாக்குமெண்ட் எடுக்கலையே, உங்க வீட்டு டாக்குமெண்ட் தானே. இப்போ நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு கொரியர் வருது. ஆள் இல்லனா நம்ம சைன் பண்ணி வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். கரெக்டா சொன்னீங்க சார். மாஸ்டர், யோசிக்காம முதல்ல பணத்தை கட்டி போய் பத்திரத்தை எடுங்க. சரிங்க சிந்தாமணி, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சிந்தாமணி. என்ன மாஸ்டர்? பாருங்க. தேங்க்ஸ் சார். நோ வரிஸ். முதல்ல பணத்தை கட்டிடுங்க. வரேன். டேய், உங்க வீட்ல மட்டும் எப்படா இப்படி திருசா பிரச்சனை வருது? ரவி வாழ்க்கை தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுல இருந்து ஓனர் பண்ண உள்ள வந்து வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. ஏம்பா, கல்யாண பசங்க கூட பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களா? ஆமா, உனக்கு எதுக்கு இதுல இவ்வளவு ஆர்வம்? இந்த கேள்வி கேட்டதுக்கே ஒன்னு அந்த மாதிரி பிடிச்சு போடணும். சும்மாதான்பா கேட்டேன். அந்த பொண்ணு ரவிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒண்ணு தானே. அதெல்லாம் இல்லடா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு முதலாளியாவே வந்துச்சு. இப்ப எல்லாம் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகி போச்சுடா. முன்னாடி எல்லாம் அடுத்தவங்க லவ் பண்ண கூட பார்க்கவே மாட்டாங்க. இப்ப கல்யாணம் ஆனா கூட அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. ஏம்பா, நம்ம ரவிக்கு அந்த பொண்ணு மேல லவ் இல்லையா? ஏய், என் தம்பி அப்படிப்பட்டவனால நீ குறுக்கு முறையில பேசாத, வாய் மூடி நில்லு. ரவி ஸ்ருதியை மட்டும்தான் உண்மையா நேசிக்கிறாரு. ஏன் அந்த ஓட்ட போட்டு திடீர்னு அப்படி சொல்லுது? அதை விசாரிக்கிறதுக்கு வர சொல்லிருங்க. எதுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னு உனக்கு தெரியாதா? ஹோட்டல் நடந்த விஷயத்தான் ரவி சொன்னா. என்ன சொன்னாரு? ஏதோ ரவி லவ் பண்றியா? எஸ் சொன்னா. ஏன் அப்படி சொன்ன? ஏன்னா நான் அவரை லவ் பண்றேன். ஏய், உனக்கு தலையில ஏதாவது பிரச்சனையா? ரவி ஸ்ருதியோட புருஷன் உனக்கு தெரியாதா? இருந்தா அவர்கிட்ட இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ரவிய பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது, அவர் பழகுறது, எனக்காக அவர் கேர் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சது, இது எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால லவ் யூன்னு சொன்னா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என் மனசுக்கு அது புரியல. ஏய், அப்படி என்ன ஒரு மானங்கெட்ட மனசு? அடுத்த புருஷன் தான் லவ் பண்ண தோணுமா உன் மனசுக்கு? என்ன வளர்த்து வச்சிருக்காங்க உன் வீட்டுல? நீ பாருமா, ஒருத்தரை பிடிக்கிறது தப்பு கிடையாது. சில நேரத்துல ஒருத்தவன்ட்ட நல்லா பழகிறப்ப அது நமக்கு பிடிக்கும். அதுக்காக உடனே அது லவ் கிடையாது. எனக்கு ரவி மேல இருக்கிறது லவ் தான். ஐ கேன் ஃபீல் தட். ஐயா, என்னடா அது ஃபீலிங் இருக்குது? அது எப்படி இன்னொருத்தருக்கு சொந்தமானவன் மேல உனக்கு ஃபீல் வருது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. லவ் ரீசன்ஸ் பார்க்காது, எமோஷன்ஸ் மட்டும் தான் பாக்கும். இழிஞ்சுது. நாமீனா இது விட்டா கவிதை எல்லாம் எழுதும் போல இருக்குது. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குற நீ ஒரு பொண்ணு தானே. நான் யார் லைஃப்லயும் கெடுக்கல. எனக்கு ரவிய பிடிச்சிருக்கு, அதனால நான் அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏமா, ரவிக்கு மேல அப்படியெல்லாம் லவ் இல்லமா? தெரியுமே. அவர் என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அவர் என்ன லவ் பண்ணலனாலும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நான் ரவிய லவ் பண்றேன். தட்ஸ் இட். மாப்பிள்ள தான் சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது பேசுறது. இப்ப நான் ரவிய லவ் பண்றதுல அவருக்கு என்ன பிரச்சனை? நீ அப்படி சொல்ல போய் தான் ரவிக்கும் ஸ்ருதிக்குமே சண்டை வந்திருக்கு. இந்தாமா,
ஊர்ல வேற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க யாராவது பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? நீ லவ் பண்ற கல்யாணமான ஏன் தம்பி தான் உனக்கு கிடைச்சானா? ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ரவி ஆயிட முடியாதுல. ரவி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். விமென்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. யார்கிட்டயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவே மாட்டாரு. மொத்தத்துல அவர் ஒரு ஜென்டில்மேன். அவன் ஜென்டில்மேன் எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ ஜென்டில் பொம்பளையா நடந்துக்க மாட்டேல்ல. அடுத்தவ புருஷனை லவ் பண்றது தப்புமா? அடுத்தவ புருஷனை மேரேஜ் பண்றதுதான் தப்பு. அட போம்மா. இங்க பாரு நீத்து, நீ என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனா அவர் ஸ்ருதிக்கு சொந்தமானவர். அது மனசுல வச்சுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்றத விட்டு. உனக்கு ஸ்ருதியும் ஃப்ரெண்டு தானே? எனக்கு ஸ்ருதி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ் எம்ப்ளாயி. அவ்வளவுதான். அவங்களே இப்ப உன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் தான். ஒரு ரெஸ்டாரண்ட் தானே. என்கிட்ட 20 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓ, அந்த திமிர்ல தான் நீ இவ்ளோ பண்றியா? இந்தாம்மா நீத்து, நீ பெரிய இடத்து பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிற, பாக்கவும் லட்சணமா இருக்கிற. உன் ஊர் நார்த் இந்தியாலயே பாம்பே டெல்லின்னு இருக்குல்ல, பெரிய இடத்துல வந்து மாப்பிள்ளைய பார்த்து உன் வீட்லயே பேசி கட்டி வைப்பாங்க இல்லையா? உனக்கு பிடிச்ச கல்யாணமே ஆகாத நல்ல பையனா இந்த போன்ல என்ன தேடுறாங்கல்ல, அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அதை விட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. நான் என்ன பண்ண? ஒருத்தர் லவ் பண்றது ஒன்னும் தப்பு இல்லையே. இன்னொரு பொண்ணோட புருஷன் லவ் பண்றது தப்புதான். தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காததுலாம் நல்லா இல்ல. இங்க பாருங்க மொத்தோ, நான் ஒன்னும் ரவியை ஸ்ருதியை விட்டுட்டு வர சொல்லல. என்ன லவ் பண்ண சொல்லியும் நான் கேட்கல. என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லியும் நான் கேட்கல. என் லவ்வ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நானும் தெரிஞ்ச பொண்ணாச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கா? டென்ஷன் ஆகுதுடா. கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா? அது புரிய மாட்டேங்குதா? ஏய், நீ ஒன்னும் ரவிய லவ் எல்லாம் பண்ணல. ஸ்ருதி அவனுக்கு எதிரா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கோபத்துல அவங்க வாழ்க்கை கெடுக்க பாக்குற. அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுல எனக்கு என்ன மீனா ப்ராப்ளம்? என் தம்பி அவன் பொண்டாட்டிய மட்டும் தான் லவ் பண்றான். ஸ்ருதியை தவிர வேற எந்த மகாராணி வந்தாலும் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ இப்படி எல்லாம் பேசுறத விட்டுட்டு ஸ்ருதி கிட்ட நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. ரவிய மறந்துரு. சாரி மீனா, அதுக்கு சான்ஸே இல்ல. ஈவன் தோ ரவியும் நானும் சேர போறது இல்லனாலும் நான் அவரை லவ் பண்றத மாத்திக்க மாட்டேன். I love him. I will always love him. என்னங்க இவ இப்படி அரமெண்டலா இருக்கா? உங்ககிட்ட பேசி பிரச்சனை இல்ல. வேற ஏதாவது ஐடியா பண்ணும். மொளே, வாதில திறக்கு, வெளியே வா. நான் திறக்க மாட்டேன். தனியா விடு மம்மி. நான் சொல்றத கேளு, கதவு தர. முடியாது. முதல்ல நீங்க இருந்து போ. என்ன தனியா இருக்க விடு. സുധാ എന്താ പ്രശ്നം എന്തിനാ വേഗം വരാൻ പറഞ്ഞേ ഏട്ടാ, ശ്രുതി കരഞ്ഞോണ്ട് വന്ന് മുറിയിൽ കയറി വാതിലടച്ചതാ. എത്ര തവണ വിളിച്ചിട്ടും വെളിയിൽ വന്നേ ഇല്ല. എന്ത് സംഭവിച്ചാന്ന് എനിക്കൊന്നും അറിയില്ല. എനിക്ക് ரொம்ப பயமா இருக்கு ഏട്ടാ. മോളെ സുധി എന്ത് പറ്റി വാതിൽ തുറക്കും മോളെ തുറക്കും മോളെ സുധി മോളെ കഥ തുറക്ക് അച്ഛനെ വിളിക്കുന്നത് തുറക്കും മോളെ മോളെ കഥ തുറക്കും മോളെ അയാളുടെ വീട്ടിൽ എന്തോ സംഭവിച്ചിട്ടുണ്ട് രവിക്ക് ഫോൺ பண்ணிட்டு என்னாச்சுன்னு விசாரி கால் பண்ணேன் ஏட்டா, மாப்பிள்ள போனே எடுக்கல. ஆமா பெரிய மாப்பிள்ள நம்ம മോളെ കരയിച്ച് തയ്ച്ചിരിക്കുന്നു മോളെ നീ വാതിൽ തുറക്ക് എന്താണെങ്കിലും അച്ഛനടുത്ത് പറ അച്ഛൻ നോക്കിക്കോളാം அச்சா, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. லீவ் மீ அலோன். அந்த குடும்பம் தான் ஏதோ பண்ணி ஸ்ருதி அப்படி ஆள வச்சிருக்காங்க. அது எங்க விட பറ്റുம் ஏட்டா? நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். Weather is the condition of that is around us. கல்யாணி, உள்ள வரலாமாமா? வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. கிரிஷ் இங்க வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியாப்பா? எத்தனாவது ரேங்க் வாங்குற? நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரியா, சூப்பர்ப்பா. நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும். சரியா? இந்த சாக்லேட். தேங்க்ஸ். நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா, வா கிரிஷ், உட்காரு. என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? அவங்க வந்திருக்காங்க. யாரு? அதான் கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும். ஓ, வந்துட்டாங்களா? இரு. நாம இருக்கிற இடத்த நீதான் அவங்க கிட்ட சொன்னியா? ஆமா. ஏமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற? ஓ, நல்லதுக்காக தாண்டி. நீ பண்ற நல்லது எல்லாமே எனக்கு கெட்டதுலதான் போய் முடிஞ்சிருக்கு. இங்க பாரு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உனக்குன்னு யாராவது ஆதரவு வேணும். வீட்டு செலவுக்கே நீ வலையில அடகு வைக்கிறேங்கிற. யாரோட உதவியும் இல்லாம நீயும் கிருஷ்ணும் தனியா இருக்க கூடாது. அதனாலதான் அவங்கள வர வச்சிருக்கேன். அது எப்படி கரெக்டா நான் சொன்னதையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்புறம் பேசிக்கிறேன். வா.